2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும். அந்த வகையில் இன்று சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறதையும், இந்த தொகுதியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை என்னங்கிறதையும் அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 கட்சிகள் இருக்குது. டிஎம்கே கூட்டணி இருக்குது, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, டிவிகே இருக்காங்க. இல்லை எந்த கட்சி ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ரேட்டஸாக இது ஆழங்காலமாக இருக்கிற கட்சி இது. டிஎம்கே தான் உறுதி. கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்குங்க. டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க, உழைக்கிறாங்க, நல்லது பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது தப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர்றப்போன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎம்கே வின் பண்ணும். விஜய் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் ஒரு கனவு. ஏன்னா புதுசாக இப்போ நியமித்து வந்திருக்கா அப்படின்னா எல்லாருமே டெய்லி வருஷம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க புதுசாக வருவாங்க. இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு எங்களுடைய விருப்பமாக இருக்குது. பார்ப்போம், இந்த யாராவது ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டிஎம்கே தான் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் செஞ்ச சில உதவிகள்லாம் சில நலத்திட்ட உதவிகள்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. அப்படியே டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு முஸ்லீமு. எங்களுக்கு பாதுகாப்பான கட்சி டிஎம்கே தான். ஏடிஎம்கேக்கு பிஜேபியோட அலைன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் டிஎம்கே ஆதரிப்போம். டிஎம்கே ஜெயிக்கணும்னு தான் நாங்கள் விரும்புவோம். எங்களுக்கு பாதுகாப்புக்குரிய கட்சி அதுதான். ஸ்டாலின் அவர் எல்லாம் செய்கிறார். எல்லா பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு எல்லாமே இது பண்ணுறாரு. அதனால் வரோம். அவர் சினிமா நடிகைங்க. அவர் இப்போது அதெல்லாம் சொல்ல முடியல அது எப்படின்னு. அது மக்கள் விருப்பம். மக்களோட விருப்பம் அதுதான் நம்ம சொல்ல முடியும். அது மேலே எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. ஓகேவா? ஏடிஎம்கே கூட்டணி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதனாலனா இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பாகிஸ்தான்லேருந்து எல்லாத்தையும் அவர் சரி பண்ணது பிஜேபி கட்சி தான். லடாக்கு, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தைரியமாக நிற்கிறது அவங்க தான். அதனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா திமுக வரக்கூடாது. திமுக வந்துச்சுன்னா ரொம்ப அராஜகம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா போலீஸ் அராஜகம், ரவுடிசம் ஜாஸ்தி, எல்லா இடமும் கொலையாக தான் இருக்குது. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், திமுக வரக்கூடாது. வேறு எது வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம், ஆனால் திமுக வரக்கூடாது. டிஎம்கே தான் ஜெயிக்கும். அவங்க மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்க பேச்சு தான் எல்லாமே, கலாட்டா தான். உண்மையை சொல்கிறத செய்கிறாங்க, அதனால் ஜெயிப்பாங்க. இப்போ ஆள்ற கட்சி நல்லா தான் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க அனுபவங்க ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. மற்ற கட்சியெல்லாம் புதுசாக வரவங்களுக்கு என்னன்னு தெரியும். அவங்களுக்கு புதுசாக வண்டி ஓட்டினா இப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கள் நம்ம மோதிடுவாங்க. அவங்களே தெரியாது. திமுக வந்தால் இப்போ நல்லா தான் பண்ணிடுறாங்க. இலவசம் பெண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு மாதம்னா 1000 ரூபாய் தராங்க, காலேஜ் ஷிப் தராங்க, காலேஜ் பசங்களுக்கு தராங்க, எல்லாமே தராங்க. அப்புறம் என்ன உண்மையும் இல்லையா? கரெக்டாக இருக்குது. மத்திய அரசு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாக்கா இன்னும் நல்லா பண்ணுவாங்க. தளபதி தான், விஜய். மாற்றம் வரட்டாங்க போதும். இவங்க ஆட்சி ரொம்ப நாள் ஆண்டுட்டாங்க. விஜய் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாரு. வரட்டும், நல்லது பண்ணுவார், பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி வந்தாச்சுன்னா தான் இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவு காலங்கிறதே வரும். புரோஜனமான விஷயங்கள் எதுவுமே செஞ்சதில்லை. ஆக்கப்பூர்வமான விஷயம் செய்யணும்னா நாம் தமிழர் கட்சியில் சீமான் வரணும். ஏன்னா அவர் தான் தைரியமானவர். 234 தொகுதியிலையும் தனியாக நிற்கணுங்கிற ஒரு தைரியத்தை உண்டு பண்ணது இவர் தான். அதை மாதிரி அவங்க 2 கட்சிகளும் பண்ணிட்டாங்களே போதும், இவர் தனியாக வந்துடுவார். ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாமே செய்வார். அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு ஓட்டு போடுங்க. டிஎம்கே தான் வரும். ஏன்னா அவங்க இப்போதைக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வரணும், அவங்க தான் வருவாங்க. அதனால் மற்ற கட்சிலாம் எதுலேயுமே இது இல்லை, ஒரு ஸ்டெடி இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறனால எனக்கு அவங்க தான் வருவாங்கன்னு தோணுது. டிஎம்கே தான் வருவாங்கன்னு தோணுது. ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு திமுக தான் மேடம் வரும். அட் ப்ரெசென்ட் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கூட்டணியெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு திமுக தான் கன்ஃபார்ம் வரும் மேடம். எல்லாம் ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் செஞ்சிட்ருக்காங்க. மெயின் நம்ம தொகுதிக்கு, செந்தர்பேட்டை தொகுதிக்கு இந்த நல்லா தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கூட்டணிகள் மாறினால் ஏதாவது மாற்றங்கள் வரலாம். இன்றைக்கி ரீசனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தா நடிகை விஜய் வர்றதுக்கு வாய்ப்புன்ற ஒரு நம்பிக்கை தான் தோணுது. உறுதியாக சொல்ல முடியாது.
பிறகு எப்படி இருக்குன்னு தெரியாது. மக்களுக்கு இலவசமாக வந்து கொடுக்குறதெல்லாம் நிறுத்திட்டு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இலவசமாக என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து மருத்துவத்தையும் படிப்பையும் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அது ரெண்டும் தான் வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அந்த நிலைமையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதை இலவசமாக கொடுக்கணுமோ அதை கொடுங்க. மக்களுக்கு படிப்பையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுங்க. எதெல்லாம் இலவசமாக கொடுக்கூடாதோ அதெல்லாம் நிறுத்துங்க. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் உழைச்சி தான் சாப்பிட்ணும். காக்கா குருவி கூட வந்து யாருன்னா இறப்படுவாங்களான்னு வெயிட் பண்ணுறதில்ல. அதோட இறையை தேடிக்குது. நம்ம மனுஷனாக பிறந்த மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து உழைச்சி சாப்பிடுவாங்க. நீங்கள் இலவசமாக கொடுத்து அவங்கள சோம்பேறியாக ஆகாதீங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிக்குமே சொல்கிற என்னோட வேண்டுகோள் இதுதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கணும்? டிஎம்கே தான் மேம். இந்த தொகுதி அதுமாரி மேடம், அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. மாதம் எங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறார். எல்லாமே நல்லா செய்வார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சூப்பராக செய்வார். என்னோடய ஓட்டு சூரியனுக்கு தான். நல்லது, தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக இருக்காங்க. டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்கும், அதுதான். என்ன எடுத்துகிட்டு வரணும்னு ஒன்றும் சொல்லலை. அதை சொல்லி அவங்க நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான். அடுத்த எலெக்ஷனில் வந்து டிஎம்கே தான் வரும்னு எதிர்பார்க்க போகிறோம். என்னுடைய ஓட்டு டிஎம்கேக்கு தான். இல்லை, அவங்க ஆட்சி பிடிச்சிருக்கு, அதனால் அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. எனக்கு வந்து பரமுட்டா டிஎம்கே தான் போடுவேன். டிஎம்கே தான் வரும். ஆனால் மெஜாரிட்டியில் வந்து டிஎம்கே ஜெயிக்கணும்னா இன்னும் அவங்க கொஞ்சம் கீழே ஃபீல்டு ஒர்க் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன ரீசன்னாக்கா, இப்போ டிஎம்கேவோட ஓட்டு பர்சன்டேஜ் வந்து 35% இருக்குன்னா அந்த 35% வந்துடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் மெஜாரிட்டி வேணும், நம்ம மெஜாரிட்டியில் ஜெயிக்கணும்னு நினச்சாக்கா நடுநிலையாக இருக்கவங்களுடைய ஓட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் டிசைட் பண்ணுறது கடைசியாக யார் ஜெயிக்கணும் தோக்கணுன்றது. அந்த நடுநிலையான ஓட்டு வந்து இப்போ கொஞ்சம் அதிருப்தியில் இருக்குது. இந்த கொள்ளை கற்பழிப்பு, அதாவது முன்னாடி இந்த தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். டிஎம்கே தான் வரும். ஆனால் அவர் சொல்கிறார் இல்லையா, நாங்கள் 200 தொகுதி மேலே ஜெயிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ 200 தொகுதி மேலே ஜெயிக்கணும்னா அவர் வந்துட்டு இன்னும் வந்து ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணணும். கீழே இருக்கவங்க அடிமட்டத்தவங்கெல்லாம் போயிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். விஜய்க்கு தானே போடுவோம். வராரு, ஏதோ புதுசாக பண்ணுறான்னு சொன்னால் பண்ணுவார். கண்டிப்பாக பார்க்கலாம். விஜயகாந்த் தான் விஜயகாந்த் பண்ணுவார். விஜயகாந்த் இல்லை, ஆட்சி வந்து இவ்வளோ இருக்குது. அவர்னா என்ன பண்ணுறாரு பார்க்கணும்ல, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். 2026 என்னுடைய ஓட்டு எப்பவும் போல் திமுக தான் போடுவோம். நாங்கள் ஸ்டாலின் தானா போதும். மக்களுக்கு நல்லா இது பண்ணுறாருல, பஸ் வசதி, அப்புறம் இந்த கல்வித்தொகை, இப்போ அதுவே போதுங்களா வரத்துக்கு. வேறு என்ன வேணும், வேறு என்ன வேணுன்றீங்க, அவ்வளோதான். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம்லாம் எப்படின்னா இப்போ தான் வரப்போகிறாரு, வந்தால் தானே அவருக்கு கட்சி பற்றி தெரியும். நான் டிஎம்கே தான் போடுவேன். கரெக்டான ஆட்சி நடக்குது, அதனால் போடுவேன். இது கரெக்டாக நடக்குது ஆட்சி, அதனால தான் போடுவேன். நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் போடுவேன். இல்லை, இப்போ நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏழைகளுக்கு நிறையா இது பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு குறிப்பாக ஊனமுற்றோருக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ காலேஜ் பசங்களுக்கு ஹாஸ்டலுக்கு இந்த மாதிரி நல்ல வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏழை மக்களுக்கு இந்த பஸ்ஸு பண்ணே போதும், இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் அவங்களுக்கு தான் போடுவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. டிஎம்கே பேட்டில் வரிகிரியெல்லாம் ஏற்றிட்டாங்க, ஆட்டோ ஃபேரும் ஏற்றல. 2013 ஏற்றினோட சரி, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. ஆட்டோ ஃபேர் எதுவுமே ஏற்றலை. அதனால் அது ஆட்டோக்காரங்க நல்லா செய்யறதும் பொதுமக்களுக்கு யார் நல்லா செய்வான்னு நினச்சி இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி தான் கணிக்கப்படும். கணிச்சு அது யார் நல்லபடியாக வருவாங்கன்னு மனசுக்கு படுதோ அவங்களுக்கு ஓட்டு போடும். பிரச்சனை தலைப்புனா மழை காலத்தில் ரோடு மழை நீர் அப்படியே தேங்கி நிற்குது. அது இது வரைக்கும் யாருமே சரி பண்ண முடியல. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது, அது சரி பண்ண முடியல. மற்றபடி ஒன்றும் சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த வாட்டி, ரொம்ப பயங்கர டஃப்பாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒரு மாற்றத்துக்கு விரும்புவாங்க. மாற்றம் மீன்ஸ் எப்படி இருந்தால் வேறு கட்சியில் வரணும். இதே வருஷம் மாறி ஏடிஎம்கே புதிதாக வந்தால் மாற்றம் நடக்கும். மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் இருக்கிறாங்க. அநேகமாக மேக்ஸிமம் விஜய் வர வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஆனால் விஜய் நிற்கிறது அவர் வந்துடுவார். ஆனால் ஸ்டார்டிங் அடுத்த கட்சி வரதா நல்லா இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஏடிஎம்கே வர மாதிரி தெரியுது. டிஎம்கே வர வாய்ப்பு இல்லை. 99%. ஏன்னா மக்கள் கொஞ்சம் வெறுப்பில் இருக்குது. இப்போ வந்து அரசு ஊழியர்களுக்கு அதெல்லாம் எல்லாம் அள்ளி தரதா, நினச்சா அள்ளி தரதா, அவ்வளோ தர 1 கோடி இன்சூரன்ஸ் தரேன் நினச்சா ஸ்கீம் அள்ளி போடுறது, அப்படி கட் பண்ணுறது. அதை டிஎம்கே வர வாய்ப்பு இல்லை. ஆனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் டஃப்பாக, அதுவும் டஃப்பாக தான். எலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏதாவது புரிஞ்சுங்க,
ஏடிஎம்கே வந்து செப்பரேட்டாக இருந்தால் கண்டிப்பாக வரும். பிஜேபி கூட கூட்டு சேர்ந்தால் கஷ்டம் வராது. அவ்வளோதான் மக்களுடைய எதிர்ப்பு அப்படி இருக்குது. எல்லாரும் வந்த உடனே சிஎம்னா எப்படின்னா அது கஷ்டப்படணும்ல. ஒரு கவுன்சிலராக வரணும், இல்லை ஒரு எம்எல்ஏ வரணும். ஏன்னா எடுத்த உடனே சிஎம்னா எப்படி கஷ்டம் தான். இதானா முதல்ல டிஎம்கே வந்தாவே நல்லா இருக்கும். இல்லைப்பா, அவங்க என்ன செய்யாமல் இருக்கிறாங்க. இனிமேல் ஒன்று தனியாக செய்கிறதுக்கு சீமான விஜயை வந்து செய்ய போகிறது எதுவும் இல்லை. செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் குறை காலம் இருக்குது, செஞ்சுருவாங்க. அதனால் டிஎம்கே வரலாம். நாங்கள் ரட்டாளி தான் போட்டிருந்தோம், இப்போ நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். ஆமாம், அவர் ஒரு வாட்டி வரட்டும், அவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம் மக்களுக்கு. நிறைய பிரச்சனை இது, எங்கே சரியாக கவனிக்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க சம்பாதிச்சு போகிறது தான் பார்க்குறாங்க. ஏழைகளை எல்லாரையும் விட்டுடுறாங்க, பார்க்க மாட்டுறாங்க. அந்த கட்சி வரும்போது தான் எல்லாம் கூப்பிட்றாங்க, செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை யாரும் கவனிக்க மாட்டுறாங்க. இப்போதில் நல்லது டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு வராங்க, ஜென்ரலாக நல்லா பண்ணிட்டு வர்றாங்க. விஜயகாந்த் தான் ஆரம்பித்தார், ஒரு கட்சி ஆரம்பித்தார், நல்லா வந்தார், திருப்பி அவர் போய் சேர்ந்துட்டார். இவர் வந்திருக்காரு, பார்ப்போம், வந்தால் தானே தெரியும். திமுக திருப்பி ஜெயிக்கணுன்றது எங்களோட ஒப்பீனியனு. ஏன்னா நாட்டுக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்கிறாரு. எஜுகேஷனில் வந்து நல்லா இது பண்ணி, ஸ்போர்ட்ஸில் என்ன சொல்கிறது, இன்றைக்கி காவல்துறை எல்லா விஷயத்துலேயும் சரி, உடற்பயிற்சி அது இதுக்குன்றது எல்லா விதமான எல்லா இதுவும் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ பாருங்கள், பிரிட்ஜஸ்ஸு நிறையா வந்து இப்போ வந்து மெட்ரோ ஒர்க்கு அதெல்லாம் வந்து மத்திய அரசு பண்ணால் கூட வந்து எங்களோட இது தானே, எங்களோட முயற்சியில் தான் வந்து இந்தளவுக்கு வந்துருக்குது. பாஸ் வந்து 10 வருஷம் எதுவுமே வந்து தமிழ்நாடுக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. இப்போ எல்லா விஷயத்தில் வந்து நல்லா போயிட்டுருக்கிறனால எங்களோட இது வந்து திருப்பி வந்து திமுக வரணுன்றது எங்களோட ஒப்பீனியன் இருக்குது. திமுக தான், அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. திமுகவோட நலத்திட்டங்கள், மக்கள் பணி, திராவிட மாடல் ஆட்சி நலத்திட்டங்கள், மகளிர் இலவச பேருந்து, நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க டிஎம்கே பீரியடில். அடுத்தது அவங்க வந்தால் அந்த திட்டம்லாம் அப்படியே தொடரும், மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இதில் எந்த இதுவும் இல்லை. அடுத்து திமுக தான். அவங்க இன்னும் அவங்களோட இதுவே ப்ரூவ் பண்ணல மேடம். அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது, என்ன அவங்க கிரவுண்ட் ஒர்க்கே இல்லை அவங்கக்கிட்ட. கேடர்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை. ஃபஸ்ட்டு கேடர்ஸ் தான் இருக்காங்க, லீடருங்க இல்லை அவங்கக்கிட்ட. அதனால் வந்து விஜய் வந்து பெருசாக மக்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க. அது ஒரு பிம்பம் தான் அது. மக்கள் அதை வந்து விஜய் வந்து பெருசாக அது கண்டிப்பாக மாறாது. அது 26 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் விஜயோட பிம்பம். அது இந்த எலெக்ஷனில் உடஞ்சிடும். அது நடிகர்ன்றது அந்த மக்கள் கூடுறதால ஒன்றும் ஓட்டாக மாறாது. இதை வந்து அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரும். இல்லை நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், காலங்காலமாக ஓட்டுனுக்கிறோம். ஒரே விஷயம் என்னென்னா, மெயின் வந்து இப்போது 2 வீலருக்கு அந்த வண்டி பிடிக்கிறது, அது ஏதோ 32ல் 5 வந்திருக்கு. அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆட்டோ ஓட்டுறதா பைக்குக்கும் நாங்கள் சேர்த்து சப்போர்ட் பண்ணுறோம். ரேபிட்டோ இது பண்ணுறாங்க. எல்லாருமே வளரணும், நல்லபடியாக இருக்கணும். இன்னும் ரோட்டில் பள்ளம் மேடு, புது வண்டி வாங்கி போட்டு ரோட்டில் இருக்கிற பள்ளம் மேட்டில் ஓட்டி பார்த்தா சீக்கிரமாக காலாங்கடிக்கு மெக்கானிக் போக மாட்டோம், காலாங்கடிக்கு தான் அனுப்பணும் வண்டியை. அந்தளவுக்கு ரோடு மோசமாக இருக்குது. அவங்க ஆட்சியில் முறையாக பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த ஓட்டம் அவங்களுக்கு தான் வந்திருக்கும். இது வரைக்கும் பண்ண ஆட்சியில் எதுவுமே நல்லா இல்லைன்ற பட்சத்தில் தான் நாங்கள் சீமான ஆதரிக்கிறோம். எங்கள் ஊரில் வந்து போன வருஷம் பார்த்தோன்னா மழை வந்து எந்த ஒரு நாங்கள் மக்கள் குரலை கொடுத்தோம், எந்த ஒரு டிஎம்க்கும் வந்து உதவி பண்ணலை, ஏடிஎம்க்கும் உதவி பண்ணலப்பா. விஜய் தான் உதவி பண்ணார். ஆமாம், விஜய் தான் உதவி பண்ணார். இந்த ரோடு போடுறேன், அது போடுறேன், எல்லாம் செய்கிறாங்க தவிர எதுவுமே சரியாக செஞ்ச மாதிரி தெரில. ஆனால் ஹெல்மெட்டுக்கு ஃபைன் போடுறது, சாராய கையில் 10 ரூபா ஏற்றுறது, இதெல்லாம் எல்லா இதுவும் பண்ணுறாங்க. A to Z இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மாற்றுதல் வந்தால் தான் நல்லாயிருக்கும். விஜய் புதுசாக வந்து ஷூட்டிங்கில் பாதி கால், அரசியலில் பாதி கால் வச்சுருக்காரு. அது வேண்டாம். இறங்கினா ஃபுல்லாக இறங்கிடணும், இல்லைனா இல்லை. எதெல்லாம் ஒன்றில் இருக்கணும். அவர் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சிஎம்னா வராரு, வர விடணும். அவரை வந்தால் நல்லாயிருக்கும். விஜய்ண்ணா மாற்றம் வேணும்ண்ணா, அவ்வளோதாண்ணா.
இல்லை அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் மனசு இதுவாக இல்லை. ஆமாம், ஏற்றுக்கல, அவ்வளோதான். இல்லைண்ணா, நான் வந்து ஒரு ஊனமுற்றுண்ணா, புரியுதுங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லாமல் இருக்கேன், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் இப்போதைக்கு இப்போ டிஎம்கே செஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்தோம். நான் எல்லாமே இபி முதல் கொண்டு எல்லாமே ஏறி தான் கிடக்கு. எதுவுமே யாருக்கும் வந்து ஒரு மக்களுக்கு வைத்த மாதிரி எதுவுமே இல்லை. பார்த்தீங்களே, உங்களுக்கே தெரியும். நான் அதனால் வந்து பார்க்க போனேன்னு வச்சிங்களேன், மக்களுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே. அதனால் அடுத்தது வந்து எது நல்லது செய்தோ அந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்.